அன்பு, இவ்ளோ தூரம் வந்தாச்சுல்ல, வா போலாம். நான் போறேன், நீ வா. நாளைக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் அனுப்பிச்சிடலாம். சைன் பண்ணிட்டேங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கு பார்த்து. இருங்க ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். வாங்க மாயா, உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அப்புறம் அன்பு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் பார்க்கலாமா? இல்லை சார், அது வந்து. என்ன மாயா வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சார் ப்ளீஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்டா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். ஏய், உன்னை யார் மறுபடியும் இங்க வர சொன்னது? என்ன மாயா அதெல்லாம்? இந்த ஆளை இதுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க? ஏமா, இவர் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவர் மேலே கேஸ் போட சொன்னோம். இப்போ நீங்களே இவரை கூட்டிட்டு வந்து என்னமா அர்த்தம்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்க மூலியமா வீட்டுக்குள்ள நுழையிறான் பாத்தீங்களா? தினமும் வந்து நின்று குடைச்சல் கொடுக்கலன்னா இந்த ஏஎஸ்பி சார் தூக்கம் வராதுல்ல? இப்ப என்னடானா நீங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். பின்ன எப்படிங்க? இது அவ்வளவு பிரச்சனையாகி அந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்ணாம சார் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தமாயா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மித்ரா, கொஞ்சம் சொல்லுங்களேன். வினய், அவங்க தான் ஏதோ சொல்ல வராங்கல்ல, என்னன்னு தான் கொஞ்சம் கேளுங்களேன். மித்ரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க மாயா, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த ஆளை பார்த்தால எனக்கு எரிச்சலா வருது. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க. சார் ப்ளீஸ், அன்பு அவர் தப்பா உணர்ந்துட்டாரு. இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காரு. இந்த ஆள் விடுற கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ வினய், அப்படிலாம் இல்லை வினய், கதைலாம் இல்லை. மாயா உண்மையாக தான் சொல்றாங்க. நான் உங்க மேல சந்தேகப்பட்டு கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டது உண்மைதான். எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும்னு கொஞ்சம் எல்லை மீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன் வினய். ஓகே வினய், ஒத்துக்கிறேன். நடுராத்திரியில் அப்படி வந்து உங்க வீட்டை தோண்டி பார்த்தது தப்பு தான். ஆனா அப்படி செஞ்சதுனால தான் இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால வினய், நான் பண்ணதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என்ன மன்னிக்கணும். மித்ரா, நீங்களும் மன்னிச்சிருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல மிஸ்டர் அன்பு, உங்க நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீங்க எனக்கு பண்ண தொந்தரவுகளா நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கனே, அதுவே பெரிய விஷயம். ஆனா நேத்து நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அன்பு. மாயா, என்னோட இந்த முடிவு தான் ஃபைனல். இதுக்கு மேல இந்த ஆள் கொடுக்குற நியூசன்ஸ்லாம் என்னால டாலரேட் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, நான் தெளிவா கேட்கிறேன், உங்களால இந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா இல்ல முடியாதா? சார், உங்க கோவம் எனக்கு புரியுது, அது நியாயமானதுதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அன்பு அவர் செஞ்சது தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே உங்களை கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தானே சார் நினைக்கிறீங்க? எதுக்கு மறுபடியும் கேஸ் அது இதுன்னெல்லாம் போயிட்டு? இவரை மன்னிச்சிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் சார். புரிஞ்சிருச்சு மாயா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு.
உங்களை லாயரை அப்பாயிண்ட் பண்ணும்போது எல்லாருமே சொன்னாங்க நீங்க இந்த ஆளோட ஒய்ஃபு, ஸோ ரிஸ்க் வேண்டான்னு. நான் தான் அது கேட்கல. உங்களை நான் நம்பினேன். நீங்க தொழில் நேர்மையோட இருப்பீங்கன்னு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சேன். அது ஏன் தப்பு தாங்க. நீங்களும் சென்டிமெண்ட் ஆயிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவரை கூட்டிட்டு இங்க சமாதானம் பேச வந்திருக்கீங்க, அதானே? சார், நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. ஏன்னா இந்த போலீஸால நாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோம் மாயா. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. நான் வேற லாயரை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆளை மன்னிக்கணும்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. மாயா, வா போலாம். ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேற அப்செட் வேற ஆகுறீங்களோ? அன்பு, கொஞ்சம் இரு. சார், நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஒரு லாயரா நான் என்னைக்குமே கோர்ட்டுக்கு வெளியே தான் பிரச்சனையை முடிக்கணும்னு பாப்பேன். அதே தான் இந்த விஷயத்திலயும் பண்றேன். கோர்ட்டு கேஸ்னு போய் எல்லாருக்கும் தேவையில்லாம டைம் எனர்ஜி தான் வேஸ்ட். மித்ரா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மித்ரா. வினய், எனக்கும் மாயா சொல்றது சரின்னு தான் படுது. மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நமக்கு இந்த கேஸ் சீக்கிரமா முடியணும், அதானே வேணும். அதான் அவரே சந்தேகம்லாம் போயிடுச்சு. இனிமே நம்மள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்றாருல்ல. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா இது என்ன கேஸ், கார்த்திக் யாரு, நம்மள ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு 1000 கேள்வி மறுபடியும் வரும். நம்ம மேல தப்பு இல்லைனாலும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம் வினய், விட்டுருங்க. இந்த பிரச்சனை இதோட முடியட்டும் ப்ளீஸ். மாப்பிள்ள, மித்ரா சொல்றது சரின்னு தான் என் மனசுக்கு படுது. சரி, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் இந்த தடவை உங்களை சும்மா விடுறேன். ஆனா அன்பு, மறுபடியும் எனக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனை வரைக்கும் மட்டும் சொல்லிட்டேன். ஐயோ இல்ல வினய், மறுபடியும் நான் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரோம். எதுவும் சாப்பிடாம போறீங்களே, உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல மித்ரா, இங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இன்னொரு நாளைக்கு நாங்க 2 பேரும் வரோம். அன்பு, போலாம். ஓகே வினய், நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ். என்னமாயா, உன் கிளைண்ட் கிட்ட வந்து மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அப்படி பாக்குற? இல்ல, ஒன்னும் இல்ல. ஹே மாயா, நீ சொன்னு தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா இப்போ நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு வந்தா என்ன அர்த்தம்? இவன்லாம் கேஸ் கொடுப்பான்னு பயந்துட்டு நான் மன்னிப்பு கேட்க வரல மாயா. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏதோ நான் அவசரப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தால உனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிடுச்சேன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா வந்த என்ன அர்த்தம்? மாயா, ஏதாவது பேசு மாயா. அன்பு, ஒரு நிமிஷம் பேனாவை கூட. எதுக்கு? ஏய் மாயா, மாயா குடு. மாயா என்ன பண்ற? பெண்ண கொடு. ஏய் மாயா,
இருப்பா ஒரு நிமிஷம். ஏய். அன்பு, ஏய் மாயா, அது கூட என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதுல்ல? உனக்கு போய் ஃபேவரா நடந்துக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் இப்ப என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? நேத்து நான் அவ்ளோ சொன்னேன். நேத்துன்னு இல்ல, ரொம்ப நாளா படிச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா உன் சந்தேக புத்தினால ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. என்ன சொன்ன? எனக்காக நான் அவமானப்பட்டேன், நீ மன்னிப்பு கேட்க வந்தியா? ஃப்ராடு. நீ பண்ணின காரியம் மட்டும் வினய்க்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு இன்னும் அவமானம் வந்திருக்கும். மாயா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. என்ன தேவையில்லாம? ஆ? நீ நிஜமாவே மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன்னு நான் நம்பினேன்ல, அது ஏன் தப்பு. நீ அங்க வந்து எவிடன்ஸ் எடுக்க பாத்திருக்க. நீ தனியா போனா வீட்டுக்குள்ள போக முடியாது. என் கூட வந்து வினை கைரேகம் முடி எல்லாத்தையும் எடுத்திருக்க. என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறியா? செய்யறத நேர்மையா செய்ய வேண்டியதானே. எதுக்கு இப்படி எல்லாரையும் ஏமாத்தி நம்ப வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு புரியல. சீ, ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா இது? ஆமா, போலீஸ்காரன் பண்ற வேலை தான். நீங்களாம் என்னதான் இல்லன்னு சொன்னாலும் உண்மை இல்லைன்னு ஆயிடாது மாயா. இது பார், எனக்கு நல்லா தெரியும் அந்த வினைக்கும் மித்ராவுக்கும் கார்த்திக் கொலையில சம்பந்தம் இருக்கு. ஆக நீ இன்னும் சந்தேகத்தை விடல. மன்னிப்பு கேட்க வர மாதிரி நாடகம் தான் போட்டிருக்க. அதை கண்டுபிடிச்சிட்டியே, அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டுட்டு இருக்க? அன்பு, உனக்கு இதுதான் வேணும்னு சொல்லியிருந்தா நானே இதை லீகலா ப்ரொசீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு நீ மறுபடியும் இப்படி தப்பான வழியிலே போயிட்டு இருக்க. ஓஹோ, நான் கேட்டா நீ அப்படியே அவங்க கிட்ட கேட்டுருவ. அவனு உடனே அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருவான். இங்க பாரு மாயா, நீ லாயரா இருக்கலாம், உனக்கு சட்டம் நீதி நியாயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் போலீஸ், வருஷ கணக்கா கிரிமினல்ஸ் கூட பழகிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நான் நேர்மையா கேட்டிருந்தா அதுக்கு கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நீ வினைய தப்பாவே நினைச்சிட்டு இருக்க அன்பு. நான் இல்ல, நீதான் அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. வாட் எவர், நீ வினைய ஏமாத்தி சாம்பிள் எடுத்தது தப்புதான். அது அவங்களோட லாயரா என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதனாலதான் பெண் எடுத்து கிளீன் பண்ண வேண்டியதா போச்சு. ஹே மாயா, மாயா என்ன காரியம் பண்ணிட்ட நீ? உனக்கு என்ன வேணும்னாலும் லீகலா ப்ரொசீட் பண்ணு. உன் பக்கம் நியாயம் இருந்தா நானும் என் கிளைண்ட்டும் உனக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காத. இவ்வளவு கஷ்டப்பட்டு சாம்பிள் எடுத்து எல்லாம் வீணா போச்சு. இன்னைக்கு மாயா அன்பை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு அப்புறம் தான் மனசே நிம்மதியா இருக்கு. அப்பா, எவ்வளவு குழப்பம். இதுல கெட்ட கனவு வேற. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கும்பிட்ட தெய்வம் தான். வேலையெல்லாம் முடிச்சிட்டு முதல்ல கோவிலுக்கு போய் சாமிக்கு நன்றி சொல்லணும். மித்ரா, லஞ்ச் ரெடியா? மித்ரா, மித்ரா. ஐயோ வினய், ஏன் இப்படி காது கிட்ட வந்து கத்துறீங்க? ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். அது சரி, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அத பக்கத்துல வந்து கூப்பிட்டேன். கூப்பிட்டீங்களா? ஆமாங்க. லஞ்ச் ரெடி பண்றீங்களா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, நான் போய் பசங்களை கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் வேற இருக்கு, அதுக்கு வேற ரெடியாகி போகணும். தெரியும், லஞ்ச் எல்லாம் ரெடி. இதோ எடுத்து வைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்தது நினைச்சு பயந்துட்டு இருக்க போற? எப்பதான் மித்ரா நார்மலாவ? மித்ரா, நடந்தது எதையுமே நம்மளால மாத்தவே முடியாது.
புரியுதா? இப்போ பாரு, எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்லே வந்துருச்சு. அந்த அன்பு நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே போயிட்டாரு. இதுக்கு மேலே நீ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தா என்ன அர்த்தம் மித்ரா? சரி, நான் என்ன பண்ண நீ சரியாக சொல்லு, நான் வேணா அதை பண்ணுறேன். ஒருவேளை இந்த ஊரில் இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லு, நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு வேற ஊருக்கு போயிட்டுலாமா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? ஆமாங்க, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. நான் செஞ்ச தப்பெல்லாம் வெளியில தெரிஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு கனவு. அது என்னமோ நிஜமா நேர்ல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நான் உடனே மாயா கிட்ட கால் பண்ணி பேசினேன். ஆமாங்க, அவங்க தான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு அன்பை கூட்டிட்டு வந்து மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாங்க. இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இது போதும் மித்ரா, நீ நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னதான் போலீஸ் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோங்கிற ஒரு ஆறுதல் இருந்தாலும் இதோட குற்ற உணர்ச்சி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் சரியாக இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. எத்தனை வருஷம் ஆனாலும் சரியாகுமா இல்ல மாறாத தழும்பா அப்படியே மனசுல இருக்குமான்னு தெரியல வினய். இங்க பாரு மித்ரா, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நீ சீக்கிரமா இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும், அதான் எனக்கும் வேணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் அது எல்லாமே செய்வேன் மித்ரா. சரி, டைம் ஆகுது, நீ லஞ்ச் பேக் கொடு, நான் போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நானும் உங்க கூடவே வரேன். ஸ்கூலுக்கு நீயும் வரியா? இல்லங்க, கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. போற வழியில என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இறக்கி விட்டுருங்க. வரப்ப நான் கேப்ல வந்துக்கிறேன். சரி, லஞ்ச் எடுத்துட்டு வா. ம். என்ன மறந்துட்டீங்களா?
முதல்ல இங்கிருந்து போயிடலாம். மித்ரா, ஏன் மித்ரா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். என்னை இப்படி குழி தோண்டி புதைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க பண்ணது ரொம்ப அநியாயம் மித்ரா. ஆனா அதுக்காக நான் உங்களை வெறுக்க மாட்டேன். நான் கண்டிப்பா மறுபடியும் வருவேன். உங்களுக்காக வருவேன் மித்ரா. இல்ல, வேணாம் வேணாம் ப்ளீஸ். அது கார்த்திக் குரல் மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் குரல் தானா? அந்த உருவம் கூட கார்த்திக் கூடது மாதிரியே இருந்துச்சு.